நீங்க வரைஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு காம்படிஷன் அப்படின்னா யார் சார் அந்த காலத்துல? காம்படிஷனுங்கிற வார்த்தையே எனக்கு இந்த ஓவியத்துறை, இந்த ஆர்ட் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ரொம்ப அழிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். முன்னே இருந்த மவுஸ் அதுக்கு இல்லை. இந்த அவுட்லைன் மட்டும்தான் எல்லா படத்துலயும் கஷ்டமா இருக்கும். அது அதுதான் கஷ்டம். இந்த வல்காரிட்டுக்கும் ஆர்ட்டுக்கும் ஒரு சின்ன மெல்லிசான கோடு தானே சார்? கோடு தான் ரொம்ப ஒர்க் இருக்க மாதிரி தெரியுதே சார் இதுல. இந்த இதில் கதையில் என்னன்னா விரக்தினால அதில் விழுந்து சாக போகிறான். சேலை வரைகிறதுக்குனால இந்த ஸ்கெட்சு வந்து நியூட வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் படத்துக்கு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க சார். நீங்க அந்த காலகட்டத்துல சினிமாக்கு போஸ்டர்ஸும் வரைஞ்சிருக்கீங்களா சார்? எந்த படங்களுக்கு சார் சொல்லுவாங்க? காதலிக்க நேரம் இல்லை. இன்னொரு படம் ஜானி தான். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். நீங்கள் அந்த காலகட்டத்தில் சினிமாக்கு போஸ்டர்ஸும் வரைஞ்சிருக்கீங்களா சார்? கம்ப்ளீட்டாக பெரிய போஸ்டர்ஸ் நீங்களே வரையணும்ல சார்? அது ஒன்றும் இல்லை. இந்த சைஸில் வரைஞ்சி கொடுத்தா அதை அவங்க ப்ளோ பண்ணி போஸ்டர் ஆக்கிடுவான். ஓகே. எந்த படங்களுக்கு சார் சொல்லுவாங்க சார்? காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னு வந்து ஸ்ரீதருடைய படம். ஓகே. அது ஒன்றுக்கு தான் மெயினாக போட்டிருக்கேன். அது தினத்தந்தியில் கூட அது ஒரு ஃபுல் பேஜுக்கு வந்தது. இன்னொரு படம் ஜானி தான். அந்த சமயத்தில் அப்போல்லாம் எவ்வளோ பேமெண்ட் சார் இருக்கும் ஒரு சினிமாக்கு பண்ணுறப்போ, போஸ்டர்ஸ்லாம் பண்ணுறப்போ? போஸ்டர்ஸ்க்கு அன்னைக்கு 3000 ரூபா கொடுத்தாங்க அவ்வளோ பெரிய படத்துக்கு. எந்த வருஷம் சார் அது? 62 இருக்கும் சார். உங்கள் முன்னாடி இப்போ நிறைய ஆர்ட் இருக்குது, நீங்கள் வரைஞ்ச ஆர்ட்டே இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு ஆர்ட் வந்து எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வரைஞ்ச ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? சார் இது எப்படி சார் பார்க்குறப்ப வித்தியாசமாக இருக்குது? இது பேப்பர் இப்படியா இல்லை இந்த டெக்ஸ்டரா? இதை பற்றி அப்படி அந்த பேப்பர் மேலே நீங்கள் சும்மா கிரேயான் எடுத்து ஓட்டுனீங்கனாலே போதும். இது இப்போ இது இப்படி இப்படி இருக்கு. இந்த பேப்பர்லேயே அந்த டெக்ஸ்சர் வருது பாருங்க. ஓகே. இந்த சர்ஃபேஸ் இருக்குது. இதில் ரொம்ப குறவரம் இருக்கும் சர்ஃபேஸ். ஆனால் அதில் அந்த லைனை போடுறது தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது டொப்பு டொப்புன்னு பள்ளத்தில் விழுந்து விழுந்து இருந்திருக்கும் நிப்பு. ஓகே. ஆமாம், அதை போட்டோம்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈஸி. ஸோ இந்த அவுட்லைன் மட்டும்தான் எல்லா படத்துலையும் கஷ்டமாக இருக்கும். அதுதான் கஷ்டம். அது ஏன்னா கரெக்டாக வரணும்ல. இப்போ அனாட்டமி இந்த பொண்ணுங்க இந்த தொப்புள் பிரஸ்ட்டு இதெல்லாம் இந்த இடுப்பு விழுந்து போகிறது அதெல்லாம் நம்ம கரெக்டாக போடலன்னு வச்சுங்க சகிக்க முடியாது. அதெல்லாம் தான் கொஞ்சம் மிஸ் ஆனால் வல்கரா மாறிடும். ஆமாம், கலைத்தன்மை இல்லாமல் போயிடும். இன்னும் கொஞ்சம் அது எம்பசிஸ் ஆச்சுன்னா வல்கர் ஆகிடும். இந்த வல்காரிட்டுக்கும் ஆர்ட்டுக்கும் ஒரு சின்ன மெல்லிசான கோடு தானே சார்? கோடு தான் எப்படி போகிறதும் எப்படி போகிறதும் அதுதான். அது எப்படி கரெக்டாக பண்ணுறீங்க சார்? இந்த ஃபோட்டோலையும் பாருங்களேன், இதுலேயுமே வந்து இதில் எவ்வளோ ரொம்ப ஒர்க் இருக்க மாதிரி தெரியுதே சார் இதில். இந்த இதில் கதையில் என்னன்னா அவள் போய் ரயில் வரப்போகுதுன்னு அவள் வந்து ஏதோ ஒரு விரக்தினால அதில் விழுந்து சாக போகிறான். அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஓடி வந்து என்ன மடத்தனம் பண்ணுறீங்க, அவளை பிடிச்சி இழுக்கணும். ஆமாம், அங்கே பார்க்குறோம் தூரத்தில் ரயில் வர்றதை பார்க்க போகிறவங்கள பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த காற்றுல முடி பறக்குது, அந்த ட்ரெயின் வரப்போ அந்த முடி பறக்கிறதும் அவரோட முடியும் பறக்குது. அவருடைய அந்த கதையில் என்னன்னா அது அடுத்த தண்டவாளத்தில் போயிடுது ட்ரெயின். ஓகே. இவன் காப்பாற்றினது நல்லதுக்கு தான். ஆனால் நல்ல வேளை இவன் வராமல் இருந்தால் சித்திருப்பானுங்கிறதும் கிடையாது. தண்டவாளம் வேற ஒன்று அடுத்ததுல போயிடுச்சு. சரி, இதை நீங்கள் எப்படி வேணால் வரைஞ்சிருக்கலாம். அவங்க நிற்கிறப்போ அவங்கள பிடிச்சி இழுக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் இவங்க அந்த பாவாடி மேலே தூக்கி இருக்கிறது, இந்த முழங்கால் தெரியணுன்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சார் டீட்டெயில்டாக பண்ணுறீங்க? இது நீங்கள் ஒரு ஆர்ட்டில் இன்னும் டீட்டெயில் நீங்கள் கொடுக்குறதா இல்லை அது கதை டிமாண்ட் பண்ணுறதா? அது நான் கொடுக்குறது தான். நீங்கள் கொடுக்குறது தான். நான் இந்த இது இங்கே சாலையெல்லாம் வரைஞ்சிட்டா இங்கே முழங்கால் எப்படி கரெக்டாக அந்த இடத்துல வருது, வேற பக்கம் வந்து என்ன தப்பாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்ல. அதை முதல்ல அந்த சேலை வரைகிறதுக்கு முன்னால இந்த ஸ்கெட்சு வந்து நியூடாக வருது. ஓகே. அப்போ தான் இந்த கால் அந்த கரெக்டான கரஸ்பாண்டிங் பிளேஸுக்கு வரும் இல்லைங்களா? புரியல? புரியுது சார் எனக்கு. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு அப்படியே விட்டு அடிக்க வருவானுங்க. அதனால சட்டையை போட்டு விட்டு. உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும் சார். இப்போ இதில் பாருங்க, இதுவும் கிரையான்ஸ்ல, அந்த கிரையான்ல வரைஞ்சதா சார்? அண்ட் உங்களுடைய நேம் வந்து ஜே, உங்களுடைய டிராயிங் நேம் ஜெயராஜ். முதல் எழுத்தை மட்டும் போட்டுட்டேன். எல்லா ஆர்ட்லயும் ஒவ்வொரு இதுலையும் ஜெயராஜ்னு இவ்வளோ பெருசாக நீட்டி எழுத வேண்டாம், ஜேன்னு போட்டால் எல்லாரும் தெரியும். இது 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் வந்து காஃபியா டீயோ வைக்கிறாங்க. காஃபி கொண்டு வரான். இந்த ஃப்ரெண்டு நல்ல பையன்,
ஆனால் இவ காஃபிக்காக குனிகிறப்போ அவளுடைய செஸ்ட்டை பார்த்து கொஞ்சம் கிறங்கி போயிடுறான் பையன். ம், ம். அது தப்பு இல்லை, இப்போ ஃப்ரெண்டோட பொண்டாட்டியை அப்படி பார்க்குறது ம், ம். அப்படின்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் கதையில் மன்னிப்பு கேட்குறானான்னு கொஞ்சம் இதாக வேற நோக்கத்தோடு பார்த்துட்டேன்பா ம், அப்படின்னு. ஏன்னா இவ கீழே குனிகிறப்போ அது எப்படியும் விலகும் ம். அப்படிங்கிறது. ஏன்னா 2 கையிலையும் இது வச்சிருக்கா பாத்திரம், புரியுது, உடனே சரி பண்ண முடியாது. கரெக்டா வரைஞ்சிருக்கீங்களே இவர் ஒரு அந்த பார்வையிலே ஒரு தப்பா இருக்குன்றது. பேசுவாங்களே கண்ணு அங்கே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதெல்லாம் கரெக்டாக கவனிக்கணும். இவ்வளவு தத்ரூபமா வரைஞ்சிருக்கீங்களே சார். அந்த சின்ன டீட்டெயில்ஸ் நம்ம கவனிக்கிறதுனால தான் நமக்கு ஒரு நல்ல ஓவியர் ஜெயன்னா ஓவியர் ஜெய். எல்லாரும் அவரும் படம் சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த சின்ன டீட்டெயில்ஸ்னால் விடாமல் பண்ணுறது தான். இப்போ இது வந்து கலைஞருடைய கதைக்கு வரைஞ்சது. ஓகே, அவருடைய எந்த கதை சார்? தென்பாண்டி சிங்கம் அவருடைய நாவலுக்கு, சரித்திர நாவல்களுக்கு 6 நாவல்களுக்கு படம் போட்டு, அதாவது மெயினாக அது வேறு முந்தி போட்டதெல்லாம் வேறு இருக்குது, அதெல்லாம் பேர்லாம் மறந்து போச்சு எனக்கு. அவர் பண்ண சொன்னதா இல்ல அவரே கூப்பிட்டு அவருடைய பாயில் தான் உட்காந்துருப்பாரு. ஓகே, வீட்டில் நீ உட்காருங்க, அவருக்கு ஒரு சேர் எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொன்ன முன்னே நாங்கள் நீங்கள் பாயில் உட்காந்துருக்கீங்க, நானும் உட்காந்துக்கிறேங்கன்னு அதே பாயில் நான் உட்காந்துக்கிட்டேன். கலைஞர் அவர்களுடைய. அது பாயில் கூட இல்லை, அந்த தரையிலே உட்காந்தேன். அவர் சொன்னார் பாய்க்கு வாங்க, நான் உட்காந்துருக்கேன்ல. எதுக்கு நான் வந்து எதுக்கு கூப்பிட்டேன்னா, உங்களுக்கு நாவலை படிக்கணுமே அப்படிங்கிறது. படிச்சிங்களா நீங்கள், நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே அருமையாக போடுவீங்க அப்படி. அது இருந்தால் கூட நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, உங்களுக்கு நாவலை படிச்சுட்டு தான் போடுறதுக்குன்னு உங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு நாளைக்கு சாயங்காலமே வேணும் படம் அப்படின்னாரு. ஓகே, அப்போ வந்து நான் சரி அதுக்கு என்னங்க நீ எப்போ என்ன படிச்சுட்டு தான் போடணும், நாளைக்கு சாயங்காலம் வேணும் அப்படின்னாலும் செய்ய தயார் அப்படின்னேன். இல்லை பரவாயில்ல, நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கதை சொன்னார். எத்தனை படங்கள் சார் வரைஞ்சிங்க? அவர் ஒவ்வொரு நாவலுக்கும் ஐயோ எத்தனை படம், ஒவ்வொரு நாவலுக்கு 25 படமாக நான் போட்டிருக்கேன், அத்தனை சாப்டர். ஓகே, அது மாதிரி 6 நாவல். ஒரு சாப்டருக்கு 25 போட்டிருக்கீங்க? ஆமாம், ஒரு சாப்டர் இல்லை, ஒரு கதைக்கு, ஒரு கதைக்கு, ஒரு நாவலுக்கு, ஒரு நாவலுக்கு அத்தனை சாப்டர் இருக்கும், ஒரு சாப்டருக்கு ஒரு படம். நீங்க ரைட்டர் சுஜாதா அவருடைய கதைக்கு நீங்க வரைஞ்சிருக்கீங்க, நீங்களும் கதை எழுதியிருக்கீங்க. உங்களுடைய கதைக்கு அவரு படம் வரைஞ்சிருக்காருலாம் கேள்விப்பட்டோம், அதை பத்தி சொல்லுங்க. ஒரே ஒரு கதை. ஓகே, அதுக்கு சுஜாதா படம் போடணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, அது ஒரு நாவல்ட்டியா இருக்கும்ல, அது ஒரு கிமிங்ஸா இருக்கும்ல. அதனால நான் போட்டேன்னா எல்லாரும் அடிக்க வருவாங்க சார், அந்த மாதிரி போடுவேன் அசிங்கமா அப்படின்னாரு சுஜாதா அவர்கள். ஆமா, அவர் நீங்க அந்த அசிங்கம் தான் சார் வேணும், நீங்க நல்ல படம் போட்டீங்களா அப்புறம் என்ன அதுல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் புரியுது நீங்க சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று போட்டு கொடுத்தாரு. பெரிதமாக இருந்தது, இருந்தாலும் அதை பப்ளிஷ் பண்ணும்போது அதுக்கு வேல்யூ வந்துடும்ல, சுஜாதா போட்ட படம் அப்படின்னு. அது நல்லா இருந்தது. நீங்க துறையில் இருந்தப்போ நீங்க வரைஞ்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு காம்படிஷன் அப்படின்னா யார் சார் அந்த காலத்துல? ஒருதுமே கிடையாது, காம்படிஷன் கிடையாது. நீ யாரும் கம்பீட் பண்ணுவீங்களாப்பா அப்படின்னு நான் கேட்கவும் மாட்டேன் நான். ஏன்னா அந்த காம்படிஷனுங்கிற வார்த்தையை எனக்கு என்னுடைய தொழிலுக்கு அது எனக்கு பிடிக்காது. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்னா நீங்கள் என்னோட கம்பீட் பண்ணால் நல்லா வரைஞ்சிருவீங்களா அப்படின்னு எண்ணம் கூட வரக்கூடாது. உங்களுடைய ஸ்டைலு படம், நீங்கள் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட், நான் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த ஸ்டைலு தான் பார்த்து ரசிக்கணுமே ஒழிய, நீங்கள் இவர் வரைஞ்ச படம் இல்லை, இது ஜெயராஜ் கிட்ட வராது அப்படின்லாம் சொன்னால் அதை விட அசிங்கமான ஒரு சொற்றொடர் எதுவுமே கிடையாது. சூப்பர் சார். சார் ரொம்ப சந்தோஷம் சார், இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய கலை பற்றியும் உங்களுடைய ஓவியங்கள் பற்றியும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஃபைனலாக இப்போது இந்த ஓவியத்துறை, இந்த ஆர்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஆர்ட் வந்து இல்லாமல் போயிடல, அது ரொம்ப அழிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் முந்தி இருந்த மவுஸ் இல்லை, என்ன பொறுத்தவரை ஸ்டோரி இல்லஸ்ட்ரேட்டர்ங்கிற முறையில் நான் பார்க்குற முன்னே இருந்த மவுஸ் அதுக்கு இல்லை. ஜனங்களுக்கு வந்து அந்த புதுமையை தான் விரும்பி பார்ப்பாங்க ஒழிய பழமையை விரும்ப மாட்டாங்க. இப்போ நம்ம ஓவியம் வந்து இப்போ மைக்கேல் ஆஞ்சலோ எந்த காலத்து ஆளு, 1400 உள்ளவங்க அவங்கெல்லாம், அவங்க இது இன்னும் ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க பெரிய அளவில் ஆயில் பெயிண்டிங் வரைஞ்சி அந்த பெரிய பேர் அவங்க லெவலெல்லாம் நம்மளால் கனவுல கூட ரீச் பண்ண முடியாது. மைக்கேல் ஆஞ்சலோ, ரெம்பிராண்ட் அவங்கெல்லாம்.
அந்த அந்த ஓவியங்களுக்கு கால அழிவே கிடையாது. ஆனால் இது ஸ்டோரி இல்லஸ்ட்ரேஷன்லாம் அந்த ஒரு வாரம் அதுக்கான இஷ்யூவோட வந்தவுடனே அதோட ம். வேல்யூ சரி. அதுதானே நம்ம போடுறோம். அதனால் இதுக்கு ம். வந்து காலம் நம்மளை காலத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களோட ட்ரீம் பெயிண்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கா சார்? இது ஒண்ணு வரையணும். நம்ம வாழ்நாள்ல அப்படி இது ஒன்றுமே கிடையாது. சார் இத்தனை வருஷம் உங்களுடைய இந்த படைப்புலயும், உங்களுடைய இந்த துறையிலயும் நீங்க சம்பாரிச்சதுன்னு பார்த்தா என்ன சார்? அளவில்லாத ரசிகர்கள் எனக்கு. அதுதான் நான் சம்பாதிச்சது. அதுபோக நான் வந்து இவர் நல்ல நல்ல குணமான ஓவியர்ப்பா இவர். ம். மற்ற பெருமையோ ஒரு இதோ ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட என்ன வேணால் கேட்கலாம். அந்த அந்த மாதிரி நல்ல பெயரெல்லாம் கிடைச்சிது எனக்கு. ஏன்னா நல்லவனா அதுக்கு நல்ல பேர் எப்படி கிடைச்சிதுன்னு கேட்டால் நல்லவனா இருக்கணும். அப்போ தான் கிடைக்கும். சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கும் உங்களோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சந்தோஷமா இருங்க சார். இன்னும் நீங்க வரைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் வரைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா சார்? இன்னும் வரைஞ்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா. நீங்கள் உத்தரவு கொடுத்துட்டீங்கல்ல, சார் நம்ம செய்ய வேண்டியதுதான். சார் நீங்க நீங்க நெறைய பண்ணணும் சார் இன்னும். ஆ, பண்ணிட்டீங்க. இன்னும் வரைஞ்சு அந்த கலையை இன்னும் நீங்க வந்து பெருமைப்படுத்தணும். ஓகே உங்களுடைய ஓகே. ஆர்ட் மூலியமா. சரி சரி. தேங்க் யூ ஸோ மச் சார். நன்றி சார். தேங்க்யூ.